ஃபேண்டாஸ்டிக் ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ்னு இயக்குனர் செல்வராகவனால குறிப்பிடப்பட்ட எலிசபெத் மோஸோட இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? ஜூலை 24, 1982ல கலிஃபோர்னியாவில் பிறந்த எலிசபெத் மோஸுக்கு சின்ன வயசுலயே சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்பவே ஆசை. அந்த ஆசை அவங்கள குழந்தை நட்சத்திரமாகவும் அறிமுகப்படுத்துச்சு. பள்ளி படிப்பை கண்டினியூ பண்ணாம ஆக்டிங் மேல இருந்த அதீத காதல்னால அதுல தன்னோட ஸ்கில்ல வளர்த்துக்க ஆரம்பிச்சாங்க எலிசபெத். கொஞ்சம் கொஞ்சமா சீரியல்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எலிசபெத் வீட்டு கதவை தட்டுச்சு. 1999ல வெளிவந்த த வெஸ்டர்ன் விங்ன்ற தொலைக்காட்சி தொடர் அவரோட கரியர்ல ரொம்பவே முக்கியமான தொடரா அமைஞ்சது. அதுக்கப்புறமா நம்ம ஊர்ல எடுக்கிற குடும்ப சீரியல் மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸும் கேரக்டர்ஸும் எலிசபெத்தை தேடி வந்துச்சு. 2007ல இருந்து 2015 வரை 7 சீசனா வெளிவந்த மேட்மேன்ற தொடர் எலிசபெத்தை இன்னுமே பிரபலப்படுத்துச்சு. அதுல பெக்கி ஹால்சனா நடிச்சிருந்த எலிசபெத் 6 முறை சிறந்த நடிகைக்கான எம்மி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டாங்க. டாப் ஆஃப் த லேக்ன்ற சீரீஸ் அவருக்கு சிறந்த நடிகைக்கான கோல்டன் குளோப் விருதை முதல் முறையா வாங்கி கொடுத்துச்சு. த ஹேண்ட்மெய்ட் டேல் தொடருக்காக 2 முறை எம்மி விருது, 1 கோல்டன் குளோப் விருதுன்னு எலிசபெத் புகழின் உச்சில ஜொலிச்சாங்க. 2017ல தொலைக்காட்சியின் ராணியா வலம் வந்த எலிசபெத் த இன்விசிபிள் மேன் திரைப்படம் மூலமா ஹாலிவுட்டையும் தாண்டி உலகம் முழுக்க பிரபலமானாங்க. அந்த படம் வணிக ரீதியாகவும் நல்ல வெற்றியை சம்பாதிச்சு கொடுத்துச்சு. 30 வருஷமா நடிச்சிட்டு வர எலிசபெத் மோஸ் இந்த அளவுக்கு பேசப்படுறதுக்கு காரணம் நடிப்பு மேல வச்சிருக்கிற அன்புனாலையும் மரியாதையினாலையும் சிறுசு பெருசுன்னு கேரக்டர் வித்தியாசம் பார்க்காம பொறுப்போடு நடிச்சு கொடுக்கறது தான். எந்த வேலையா இருந்தாலும் அதை விரும்பி பொறுப்போடு செஞ்சா வெற்றி நம்மள தானா தேடி வரும். இந்த வார்த்தைகளுக்கு ரொம்பவே பொருத்தமானவங்க எலிசபெத் மோஸ். சோ எந்த வேலையையும் விரும்பி செய்யுங்க, வெற்றி உங்களை தானா தேடி வரும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிரியோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.